பல குற்றங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் சொல்வதுண்டு, இந்த குற்றத்திற்கு அந்த குறிப்பிட்ட நாட்டை போல எல்லாரும் முன்பாகவும் ஒரு தண்டனை கொடுத்தால்தான் ஜனங்கள் திருந்துவார்கள் என்று சொல்லி நாம் ஒரு சில குற்றங்களை குறித்து, மிகவும் மோசமான குற்றங்கள், இழிவான குற்றங்கள், சகிக்க முடியாத குற்றங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் அதை குறித்து சொல்வதுண்டு. பொது இடங்களில் வைத்தவர்கள் எல்லாம் சுட்டு கொன்றால்தான் இப்படிப்பட்டவர்களுக்கு அறிவு வரும் என்று சொல்லி நாம் சில குற்றங்களை குறித்து சொல்வதுண்டு. இங்கே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் இதை போல ஒரு வெளிப்படையான ஒரு தண்டனையை அங்கே கொடுக்கிறார். ஒரு குற்றத்திற்கு என்னவென்றால், அங்கே நான் பார்க்கிறோம், ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேக்கு விரோதமாக, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக, கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுக்கு விரோதமாக பேசினதான அந்த காரணத்து நிமித்தமாக அங்கே மிரியாமுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை வெளிப்படையான ஒரு தண்டனை, வெளியரங்கமான ஒரு தண்டனை, எல்லாரும் பார்க்கத்தக்கதான ஒரு தண்டனை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்பி வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் வெளியரங்கமான தண்டனையை தருவார். எல்லாரும் காணத்தக்கதான அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக எழும்பினால் என்ன தண்டனை வரும் என்பதை, என்ன பாதிப்பு வரும் என்பதை எல்லாரும் அறியத்தக்கதாக ஆண்டவர் செய்வார். அதே போல நாமும் இன்னொரு அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக பேசினாலோ எழும்பினாலோ இதே தண்டனை நமக்கும் வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு வெளியரங்கமான தண்டனை உண்டு.